வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ நீங்க என் பேக்ரவுண்ட்ல பாத்துருப்பீங்க, இப்போ ஒரு சூப்பரான ஒரு பீச்ல நின்றுகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் நான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை வந்துட்டு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த இடத்துல ஒரு பீச் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், அண்ட் காட்டேஜா இருக்கட்டும், எது வேணா கட்டிக்கிறலாங்க. சரியான ஸ்பாட்ல லொக்கேட் ஆயிருக்கு. பீச்சை ஒட்டி அப்படி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, வாங்க இந்த இடத்த பத்தின முழுமையான விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோ போலாம். ஓகே, சார் உண்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, இப்ப கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, நம்ம பேர் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. சார், என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன். நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவா இருக்கு சார். ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் ஈசிஆர் லொகேஷன்ல எல்லாருக்கும் மெயினா தெரியக்கூடிய கூவத்தூர் லொகேஷன்ல தான் சார் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த கூவத்தூர் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலா ப்ராஜெக்ட் வந்து 10 ஏக்கர்ல ப்ராஜெக்ட் இருக்கு சார். 10 ஏக்கர் இல்லையா? ஆமா சார். ஓகே சார், அழகா பீச்சை ஒட்டியே இருக்கு. 10 ஏக்கர் வந்து ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த ஏரியாவுக்கு வரணும், இந்த லொகேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டியை பத்தி சொல்லுங்க சார். நம்மளோட லொகேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈசிஆர் ரோட் சார். ஈசிஆர் ரோடு அப்படின்னு எடுத்துட்டா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ரோட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பாண்டி கனெக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பிட்வீன் லொகேஷன்ல தான் சார் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ் அப்படின்னு எடுக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரோடு தான் சார் மேஜரா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இசிஆர் ரோடு, இன்னொன்னு ஓஎம்ஆர் ரோட், தென் அப்புறம் ஜிஎஸ்டி ரோட். ஸோ ஓஎம்ஆர் ரோட பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பெல்ட் சார். அப் டு 45 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் அந்த பெல்ட். பட் ஆனா இசிஆர் ரோட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 777 கிலோமீட்டர் சார். அப் டு சென்னையில இருந்து ஆரம்பிச்சு வந்து கன்னியாகுமரி பெல்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈசிஆர் ரோடு தான். ஸோ இதுக்கு மேஜர் ஆக்சஸ் ஆனா பாண்டிச்சேரி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து மேஜர் ஆக்சஸா இருக்கு. சென்னை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லும் அந்த வழியா ஆக்சஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு கூவத்தூர் லொகேஷன்ல இருக்கிற சைட் தான் நம்மளுது. அது மட்டும் இல்லாம அந்த ஜிஎஸ்டி ரோடு அப்படின்னு ஆக்சஸ் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் கனெக்ட் ஆகிற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இதுக்கு நியர்பைல இருந்து ஒரே ஸ்டேட் ரோடு ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூவத்தூர்ல வந்து டச் ஆகுது சார். சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு வழியாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தென் அப்புறம் ஈசிஆர் ரோடு வழியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலி இது ஃபார்ம் லேண்ட் இல்லையா? ஆமா சார். ஓகே சார், இந்த ஃபார்ம் லேண்ட் யூஸ் பண்ணி நாங்க என்னென்ன பண்ண முடியும் சார்? இந்த இடத்தோட ஓவரால் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் சார். ஓகே. சோ 10 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா பீச் டச், பீச் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளோட. சோ பீச் ஆக்சஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அந்த மல்டி பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் பர்பஸா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லா ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பீச் ஹவுஸ் ப்ராஜெக்டா இருக்கட்டும், தென் அப்புறம் ரோ ஹவுஸ், இது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில வரும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் அவங்களோட யூட்டிலைசேஷன் பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோப்பு மாதிரி வச்சு ஃபார்ம் லேண்ட் பர்பஸ் ஒரு பங்களா டைப்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு மினி ரெசார்ட்ஸ், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூட்டிலைசேஷன் பார்ட் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெசார்ட் கேட்டகரி, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசார்ட் அப்படின்னு சொல்ல ஈசிஆர் ரோட்ல மல்டிபிள் ரெசார்ட் இருக்கு. ஐடியல் பீச் ரெசார்ட் இருக்கு, ஜோ பீச் ரெசார்ட் இருக்கு, இன்டர் கான்டினல் பீச் ரெசார்ட் இருக்கு. அந்த மாதிரி ரெசார்ட் எல்லாமே வந்து பீச் ஆக்சஸ் பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும். சோ ஈசிஆர் ரோட் பெல்ட்னு சொல்ல சென்னை டு பாண்டிச்சேரி எல்லாமே லெஃப்ட் சைடு ஆக்சஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சி சைட் ப்ராப்பர்ட்டி, சி டச் ப்ராப்பர்ட்டின்றதால ரெசார்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ் ஆன லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெவலப் பண்ணா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சார். பாருங்க, அது சார் சொன்ன மாதிரி நிறைய ரெசார்ட் வந்துட்டு பீச் ஒட்டி தான் இருக்கும். அதுவும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க, பீச்சை ஒட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரெசார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பிஸ்னஸும் பயங்கரமாக டெவலப் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஓகே சார், அதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயம் கடலை ஒட்டி இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த 10 ஏக்கர்ல ஏக்கர் எவ்வளோ சார் போய்கிட்டு இருக்கு சார்? இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ அப்போ நம்ம பர் ஏக்கர்னு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,50,00,000 ரூபாய். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஏக்கர் அப்படின்னு பிளான் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 கோடி ரூபாய் பட்ஜெட் வருது சார். அதுவும் நெகோஷியபிள் தான். ஓகே சார். ஸோ வெக்கேஷனுக்கு வில்லா மாதிரி கட்டிக்கலாம், அதெல்லாம் ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் தான் இங்கே ரெசார்ட் கட்ட முடியும். கண்டிப்பாக. ஸோ பக்கத்தில் என்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது
சார் ரெசார்ட்னே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சார். கண்டிப்பா ஒரு கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் தான் ரெசார்ட். ம். சோ நம்மளுக்கு நியர்பை நீங்க கேட்கறதுனால டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்க சொல்லுதுன்னா நம்மளுக்கு கூவத்தூருக்கு பிஹைண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் சார். மகாபலிபுரம் அந்த கடற்கரை கோயில் தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட். ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ஆக்சஸ் போக சொல்லுதுன்னா இங்க நியர்பைல வந்து கடப்பாக்கம் அப்படின்ற ஏரியா இருக்கு. சோ அது வந்து ஆலமர ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலமர கோட்டை. அது வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து ஒரு மன்னர் ஆட்சி செஞ்ச இடம். இப்போதைக்கு அட் பிரசன்ட்ல அங்க இருக்கு. ஓகே நிறைய சினிமா ஷூட்டிங்கும் அந்த இடத்துல இருக்கு எடுத்திருக்காங்க. ஓகே சோ அதனால அது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மெயின் பாண்டிச்சேரி அப்படின்னு பார்க்க சொல்லுதுன்னா இங்க இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு பாண்டிச்சேரி. ஓகே ஓகே சோ சென்னை டு பாண்டிச்சேரின்ற டிராவல் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சசபிள் பாயிண்ட் வந்து இன் பிட்வீன்ல ஒருத்தங்க ஸ்டேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. தென் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இந்த லொகேஷன் நம்ம டெவலப் பண்ணலாம் சார். ஓகே சார், இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சொல்லுங்க. ஃபியூச்சர்ல இந்த இடத்த சுத்தி வேற என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் வரப்போகுது, இப்போ என்னென்னலாம் இருக்கு முக்கியமானது? சார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பார்க்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு தான் சார் நமக்கு டெவலப்மெண்ட். ஓகே அட் பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு வந்து 2010ல ஃபார்ம் பண்ணி ஒன்லி 4-வே லேன் இது மட்டும் தான் சார் கொண்டு வந்தாங்க. 2-வே லேன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ 4-வே லேன் வந்து ஒயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேவா இருந்த ஈசிஆர் ரோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேவா கன்வெர்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வழிச்சாலையா மாத்திட்டு இருக்காங்க சார். ஓகே சோ அதுக்கான ப்ராசஸிங் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அப் டு மகாபலிபுரம் பிஃபோர் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஎம்ஆர் பெட்ல இருந்து அப் டு ஈசிஆர் ஆக்சஸ் பீச் சைட் ஆக்சஸ் ரயில்வே ட்ராக் ஒன்னு கொண்டு வராங்க சார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரிகார்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தினாலயோ போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாதுன்றதுனாலயோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க சார். சோ ஒரு லொகேஷனுக்கு போகணும் வரணும் அந்த இடத்துல விசிட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னாலே டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த விஷயம் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிரசன்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னை லிமிட்ல இருக்கிறது எல்லாமே வைடன் பண்ணி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டும் அப்புறம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டெவலப் பண்றாங்க சார். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் எல்லாமே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல கவர் ஆகுறதுனால இது வந்து ஈஸி டு கன்வெர்ட் டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சிஎம்டி லிமிட்டா கன்வெர்ட் ஆயிடுது. சோ கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமா வருது, அதனால சிஎம்டி டெவலப் ஆகுது, மாநகராட்சியா பெருகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய டெவலப்மெண்ட் ஈஸியா வந்துரும் சார். சூப்பர் சூப்பர் சோ ரெடி டு பை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய இடம் தான் சார் இது. கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகே. ஸோ அதாங்க சொன்னீங்க, இப்போ வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ரேட் வந்து அப்படியே டபுள் மடங்கு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இதை பிசினஸ் பண்ண முடியும் இந்த லேண்டை. கண்டிப்பா இப்போ தூரத்துல இருந்து ஏதோ ஒரு பிசினஸ் பீப்புள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல சைட் விசிட்டிங்க்கு நீங்க எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க? சார் இப்போதைக்கு பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து நம்மளோட லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கேப் வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த லொக்காலிட்டி சைட் விசிட் பண்ண கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் நீட். ஸோ எங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி டு கார் ஆக்சஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க லொக்காலிட்டிக்கு இப்போ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரோம் சார். ஓகே ஓகே. இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க வந்துட்டு கேட்க போறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்து காமிச்சிட்டு திரும்பி போய் டிராப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நீங்க ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்லயுமே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதாங்க நான் திரும்பி சொல்லிக்கிறேன், நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டியோ இல்ல ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு நீங்க ஒரு ரிசார்ட் இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க, அதுவும் பீச் ரிசார்ட் கான்செப்ட்ல பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நல்ல இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 ஏக்கர்ல ஹோல்சேல் இந்த இடத்த வாங்கிக்கிற முடியும். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களுக்கு நானும் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.